ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 5க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை ஆராய ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ககன்தீப் சிங் பேடி அப்படின்ற ஒரு தலைமையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு கொஷினை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எழுதிங்க ககன்தீப் சிங் பேடின்றவங்க. அடுத்தது, மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதில் தாமதம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சராமாரியாக கேள்வி கேட்டிருக்கு ஆளுநரை. என்ன கேள்வினா, நீங்கள் நாடாளுமன்ற மக்களவையில் சட்டமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அது ஆளுநர் என்ன பண்ணுறாரு, ரிட்டன் அனுப்புகிறாரு. ரிட்டன் அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க திருத்தம் பண்ணி ஆளுநருக்கு அனுப்பிச்சாங்கன்னா ஆளுநர் என்ன பண்ணி ஆகணும், கம்பல்சரி நீ சைன் பண்ணி ஆகணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நிறுத்தி வச்சிடுறாரு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வழக்கு திறந்தாங்க. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசியலமைப்பு சட்டம் 200 படி அவர் அனுமதி தராமல் வைத்திருக்க முடியாது. அப்போ ஒரு சட்டம் அவங்க நாடாளுமன்றத்தில் போயிட்டு ரிட்டன் வரும்போது என்ன பண்ண முடியாது, நிறுத்தி வைக்கலாம் முடியாது. பாக்கெட் வீடியோ இருக்குது, பட் என்ன பண்ணணும், போய் வந்துச்சா ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், திஸ் மீன்ஸ் சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், ஒரு மசோதாவுக்கு முதல் முறையாக அனுமதி அளிக்கவில்லை எனில் இரண்டாவது முறையாக அது அனுப்பி வைக்கப்படும் போது அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்கள் சொன்னேன். இது வந்து ஜென்ரல் கான்செப்ட்டுங்க, இது மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ ஆர்டிகல் 200 என்ன பண்ணணும், ஆளுநர் அனுமதி தராமல் வைக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, பெண் சக்தியை வெளிக்கொண்டு வரும் கர்ம யோகினி சங்கமம் குமரியில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்களை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பேர் கூட போகிறாங்க. அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் அண்டு தமிழ்நாட்டு பாரம்பரிய கலைகள் எல்லாமே இங்கே பேச போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் நினச்சிங்க. ஏன்னா சுய உதவிக்குழு ஆரம்பித்து ஒரு 25 இயர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் வரும் நாட்களில் பேசலாங்க. ஆனால் யோகினி சங்கமம்னா ஒன்றும் இல்லை, பெண் சக்தியை வெளிக்கொண்டு வரும் ஒரு அமைப்பு அப்படின்றது தெரிஞ்சுங்க. நடவடிக்கைன்ட்டோம். நெக்ஸ்ட் ஒன் திங்க் இதில் இல்லை. ஸோ கிரிட்டிக் நியூஸ் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் போயிடலாங்க. மனதின் அமையாதவரை எனை தோன்றும் சொல்லினால் தேரப்பற்று அன்று அப்படின்றாங்க. அப்படின்னா மனதால் தம்மோடு பொருந்தாமல் பழகுகின்றவர் அவர் கூறுகின்ற சொல்லை கொண்டு எத்தகைய ஒரு செயலிலும் நம்பி தெளியக்கூடாது. மனசளவில் ஒருத்தரை நீங்கள் என்ன பண்ண நட்பாக ஏற்றுட்டிங்கன்னா அவர் நீங்கள் சொல்கிறத செய்யலாம். ஆனால் மனசளவில் ஏற்றுக்காத ஒருத்தரை சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க திருவள்ளுவர். அதான் கூடா நட்பு அப்படின்ற அதிகாரத்தை கூறியிருக்கிறார். அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸுங்க. சென்னை வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை செவ்வாய்க்கிழமை தொடங்கி. அப்போ பாருங்கள், தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு, இந்தியாவிலே தமிழ்நாடு மாநிலம்தான் காலநிலை உச்சி மாநாட்டை ஃபஸ்ட்டு நடத்திருக்குங்க. பாருங்கள், முதல் மாநிலம் கொடுத்துக்கலாம் பாருங்கள். காலநிலை மாற்றம் குறித்து ஆராய இந்திய மாநிலங்களிலே முதல் முறையாக நடத்தியது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்காக சட்டங்கள் நிறைய பேர் ஏற்றிருக்கலாம். கேரளா அரசு சுற்றுச்சூழலுக்காக சட்டமே ஏற்றுச்சு. ஆனால் மாநாடுன்றது உச்சி மாநாடுன்றது நம்ம தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சூழல் மன்றங்கள்லாம் என்னென்னா, மாணவர்கள் போயிட்டு சுற்றுச்சூழலையும் வெப்பத்தின் தாக்கமாக இருக்கட்டும், அலைகளின் தாக்கமாக இருக்கட்டும், இல்லை திஸ் மீன் என்ன ஒரு பேரிடர் வந்தாலும் அது வந்து தப்பிக்கிற மாதிரியும் வெளிப்புற சூழல்களில் எப்படி அறிஞ்சிக்கலான்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் சூழல் மன்றங்கள். கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இது வரப்போகுதுன்றது சொல்லிடுறாங்க. அடுத்தது, வெப்ப அலையால் உயிரிழக்க நேரிட்டால் 4 லட்சம் வரை நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதை நினச்சிங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெப்ப அலைகள் வருங்க. ஏன்னா திஸ் மீன் சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த நியூஸ் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடித்து தப்பிச்சுக்குங்க. கைஸ், இது நிறைய தண்ணி கன்சியூம் பண்ணுறப்போ நமக்கு எந்த ஒரு டிசீஸும் கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு மருத்துவமே சொல்லுதுங்க. எதிர்கால பெருந்தொற்றுகளை எதிர்கொள்ள தயார் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. அண்மையில் அந்த திட்டத்தில் 65 வயசுலேருந்து என்ன ஆகிட்டாங்க, 70 வயதுக்கும் என்ன பண்ணுறதுங்க விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஆயுஷ்மான் பாரத் வந்து 5 லட்சம் 70 வயது அப்படின்றத தெரிஞ்சுங்க. எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணுறக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் ஒன், பொது சிவில் சட்டத்தை ஆராய ஐவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத் முதல்வர் அறிவிப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா அண்மையில் உத்தரகாண்ட் மாநிலம் என்ன பண்ணிட்டாங்க, பொது சிவில் சட்டத்தை அறிமுகம் செஞ்சுட்டாங்க. ஆனால் குஜராத் மாநிலம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கிறாங்க. ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படின்ற ஒரு தலைமையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ பாருங்கள், எழுதுங்க. பொது சிவில் சட்டத்தை ஆராய அமைக்கப்பட்ட குழு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படின்றது சொல்லுங்கள். ஐ திங்க் இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொற்பனை கோட்டைன்னு ஒன்று இருக்கும். இங்கே இருக்கு பாருங்கள்.
பொற்பனைக்கோட்டை அகழ்வாய்வில் எலும்பு முனை கருவி தங்கத்துண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொற்பனைக்கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ சங்ககால மன்னர்களின் கோட்டைன்னு சொல்லிட்டு இது அடையாளம் காணப்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் அகழ்வாய்வு மேற்கொள்ள ஆரம்பிச்சுதுங்க. தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகன்றது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட போயிடுச்சுங்க. இதுவரை 9 அகழ்வாய்வில் குழிகள் தோண்டப்பட்டு தொல்லியல் அலுவலர் தங்கத்துறை தலைமையிலான இந்த இடத்துல முக்கியங்க தங்கதுரை தலைமையிலான குழுவால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்போ பொற்பனைக்கோட்டையின் அகழ்வாய்வில் தலைமை தாங்கியவர் சொல்லிட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, ரெடியாக இருக்குங்க. குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிவிட்டு வாங்க. நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், டெய்லி கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஒரு குயிஸ் அட்டன் பண்ணுறேங்க. கண்டிப்பாக எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது சொல்லிடுறேன். தேங்க்யூ.